நீங்களும் திறந்துருவியா? கலர் தான் மாறல. காரக்குழம்பு ரெடி. வாங்க ஆளுக்கு வரும். கைஸ், உங்களுக்கு தேவையான தக்காளி தொக்கு ரெடி. இவங்க பாருங்க, இப்போதைக்கு நாங்கள் தக்காளி தொக்கு பண்ணியிருக்கோம். சிக்கன் கிரேவி வந்துடும். இப்போதைக்கு நாங்கள் தொக்கு மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ அதை மூடி வச்சுருக்கோம். அடுத்து நாங்கள் சிக்கன் போடுவோம், பேஸ்ட்டு போடுவோம். அதெல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் இதோட பேர் தெரியும். இவ்வளோ பேர் தெரியும். என்னடா அதோட பேர்? பரோட்டா சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி, மொட்டையா சிக்கன் கிரேவியா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக என் ஃப்ரெண்டு வீட்டில் எங்களோட செஃப் இவர் தான் இன்னைக்கு சிக்கன் கிரேவி பண்ண போறாரு. ஆனால் என்ன பண்ண போறோம், நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ஒரு வழியாக நாங்கள் இன்னைக்கு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அது உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கோம். அது தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே பண்ணிடுவோம். வாங்க, சிக்கன் கிரேவி பண்ணுறோம், கார குழம்பு பண்ணுறோம், ஏதாவது பண்ணி நீங்கள் உங்களுக்கு காட்டுறோம். எங்கேயோ போயிடுச்சுடா. செஃப் வந்து பட்டக்கிழமை போட மறந்துட்டாரு. இப்போ நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. செஃப் ரொம்ப ஆர்வத்தில் பண்ணிட்டாரு. நல்ல ஸ்மெல் வருது. இஞ்சி பூண்டு பேஸ்ட், நாங்கள் அடுத்து தக்காளி போட போகிறோம். வீடியோ எடுக்கலாம் வந்தோம்னா கிளற வச்சுட்டாங்க. என்ன போடுறீங்கன்னா அப்படியே சொல்லுவீங்க. சில்லி பவுடர். சில்லி பவுடர் கலர் கொடுப்போம். காஷ்மீர் சில்லி பவுடர். அடுத்தது கொரியண்டர் பவுடர், தனியா தூள். கொரியண்டர் பவுடர், கொரியண்டர் தேவையான அளவு. எனக்கு புரியல. தேவையான அளவு, தேவையான அளவு அது என்னதான் தேவையான அளவு? எனக்கு தெரியல, யூடியூப்ல தான் சொல்றாங்க. எங்களுக்கும் தெரியல. ஆனா நீங்களே பார்த்துக்கோங்க. Next we have to put small pinch of tamarind. Tamarind. மஞ்சத்தூள் powder. Then
தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு உப்பு போதும்டா. லாஸ்டா செக் பண்ணிட்டு கூட திரும்ப போட்டுக்கலாம். கைஸ், உங்களுக்கு தேவையான தக்காளி தொக்கு ரெடி. இவங்க பாருங்க, இப்போதைக்கு நாங்கள் தக்காளி தொக்கு பண்ணியிருக்கோம். சிக்கன் கிரேவி வந்துடும். இப்போதைக்கு நாங்கள் தொக்கு மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ அதை மூடி வச்சுருக்கோம். அடுத்து நாங்கள் சிக்கன் போடுவோம், பேஸ்ட்டு போடுவோம். அதெல்லாமே போட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் இதோட பேர் தெரியும். இவ்வளோ பேர் தெரியும். என்னடா அதோட பேர்? பரோட்டா சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி. மொட்டையா சிக்கன் கிரேவியா? பரோட்டா சிக்கன் கிரேவி. இட்ஸ் நைஸ். அதுக்குள்ள வந்துருச்சா? இப்போ மூடணும் அதுக்குள்ள வந்துருச்சா? எஸ், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட், இதுதான் நம்மளோட முக்கியமான பொருள். இதுதான் வந்து சிக்கனுக்கு டேஸ்டே கொடுக்க போகுது. சரிங்களா? இதை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போறோம். இதுல என்னது? மசாலா. ஆக்சுவலா வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. நான் இதை வலிக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகேங்களா? செஃப் சொல்றாரு, கேட்டுக்கோங்க. தக்காளி தொக்கு இப்போ தண்ணி வந்துருக்குது. இவன் தக்காளி தொக்கு பார்த்தா சொல்லி இப்போ தண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காரான். ஃபைனலி நாங்கள் சிக்கன் போடப்போம். அங்கே இருக்கக்கூடாது. இவ்வளோ கொத்தமல்லி உளுந்து போட மாட்டேன். போதும். அப்படியே மலை சாரல் மாதிரி தண்ணி ஊற்றிடுவோம். A few moments later.